Happy morning, students. Today in our class we are going to see the first supplementary reader, the envious neighbor. You all know that we have already finished first lesson and first poem in unit 1, and now we are going to start the class with envious neighbor, unit 1 supplementary. ஸோ இந்த என்வியஸ் நெய்பர் அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக் டேல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபோக் டேல் மீன்ஸ் கிராமங்கள்லாம் கதை சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் வந்து நம்ம வந்து நாட்டுப்புற கதைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் ஃபோக் டேல்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரியான ஒரு நாட்டுப்புற கதை தான் அது ஜாப்பனீஸில். அண்ட் இதுக்கு வந்து ஆத்தர் கிடையாது, ஆத்தர் வந்து நமக்கு கொடுக்கல. ஜாப்பனீஸ்லேருந்து வழி வழியாக பேசப்படுற ஒரு நாட்டுப்புற கதை தான் அது, கிராமிய கதைன்னு சொல்கிறோம். அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து என்னென்னா, எப்படி வந்து என்வியஸ் மீன்ஸ் ஜலஸ், மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறது என்ன மாதிரியான ஒரு விளைவு வந்து தருது, அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன, ரிசல்ட் வந்து என்ன அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்ல வராங்க அந்த கதையில். ஸோ ஒரு ரெண்டு நெய்பர்ஸ் பற்றின கதை. அந்த ரெண்டு நெய்பர்ஸுக்கு வந்து என்ன ஆகுது, யாருக்கு வந்து ஜலஸ் இருக்குது, அந்த ஜலஸ்னால் அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கிற வந்து லாபம் என்ன, நஷ்டம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் லைக் அ மாரல் ஸ்டோரி. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், யார் யார் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஜெனரஸ் கப்புள், அதாவது வந்து ஜெனரஸ் மீன்ஸ் ரொம்ப வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய கப்புள் ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. ஸோ ஜெனரஸ்னால் வந்து நம்ம அந்த வள்ளல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கொடைத்தன்மை இருக்கிற ஒரு கப்புள் ஒருத்தங்க இருக்காங்க. கப்புள் மீன்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. தென் அண்ட் என்வியஸ் கப்புள். என்வியஸ் மீன்ஸ் ஐவ் ஆல்ரெடி டோல்ட் யூ ஜலஸ், ரொம்ப வந்து பொறாமப்படுறவங்க, மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுற ஒரு கப்புள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருக்காங்க. தென் ஒரு பெட் டாக் ஒன்று இருக்குது, ஒரு டாக் வந்து வளர்ப்பாங்க அந்த ஜெனரஸ் கப்புள், அது ஒரு கேரக்டர். தென் பிரின்ஸ், அந்த நாட்டினுடைய பிரின்ஸ் வந்து ஒரு கேரக்டர், இளவரசர், அவர் வந்து ஒரு கேரக்டர். ஸோ டோட்டலி இந்த ஸ்டோரியில் வந்து 4 கேரக்டர் நமக்கு இருக்குது. இப்போது நம்ம ஃபஸ்ட் பேராகிராஃப்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃபில் வந்து ஃபஸ்ட் ஐ ரீட் த பேராகிராஃப். In the old days there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. So in the old days, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஹானஸ்ட் மேன் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு பெட் டாக் வந்து வளர்த்துட்ருக்காங்க. அண்ட் அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த டாகுக்கு அவங்கக்கிட்ட இருக்க அந்த மீதமான சாப்பாடு, ஃபிஷ் இதெல்லாம் வந்து கொடுக்குறது வழக்கம். அதெல்லாம் கொடுத்து தான் அவங்க வந்து அந்த டாகை வளர்த்துட்ருக்காங்க. ஸோ டிட்பிட் மீன்ஸ் அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய மிச்சம் மீதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொடுத்து அந்த டாகை வந்து ரொம்ப பாசமாக வளர்த்துட்ருக்காங்க. One day as the old folks went out to work in their garden, the dog went with them and began playing about. ஒரு நாள் வந்து அந்த என்ன செய்கிறாங்க அந்த கப்புள் அப்படின்னா, அவங்களுடைய கார்டனுக்கு வந்து போகிறாங்க. ஏதோ அந்த கார்டனில் வேலை பார்க்குறதுக்காக இந்த டாகையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த டாக் வந்து விளையாடிட்டுருக்கு அந்த கார்டனில். All of a sudden the dog stopped short and began to bark, bow wow wow, wagging his tail violently. ஸோ திடீர்னு வந்து அந்த டாக் விளையாடிட்டே இருக்கும்போது என்ன செய்யுதுன்னா, அந்த விளையாடுறதை நிறுத்திட்டு பயங்கரமாக வந்து பார்க் பண்ண ஆரம்பிக்குது, அப்படி குறைக்க ஆரம்பிக்குது. அதனுடைய டெய்லை வந்து ரொம்ப வயலண்ட்டாக வந்து ஆட்டிட்டு ரொம்ப பயங்கர சவுண்டாக வந்து குறைக்க ஆரம்பிக்குது. The old people thought that there must be something nice to eat under the ground, so they brought a spade and began digging. இப்போ இந்த ஓல்டு பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த நம்ம டாக் வந்து என்ன இப்படி குலைக்குதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்க என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா, கிரவுண்டுக்கு அடியில் ஏதோ சாப்பிட்ற பொருள் இருக்குது போல இருக்குது, அதனால தான் அதை வந்து மோப்பம் பிடிச்சிட்டு நம்ம டாக் வந்து இப்படி குலைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஸ்பேடு வாங்கிட்டு வந்து என்ன செய்கிறாங்க, அதை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி தோண்டிகிட்டு இருக்கும்போது when lo and behold the place was full of gold pieces and silver and all sorts of precious things. அப்போ அந்த வாங்கி அவங்க வந்து அந்த குழியை தோண்டி பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக கோல்டு பீசஸ், அப்படி தங்கமும் வெள்ளியுமா இருக்குது. ப்ரெஷியஸ் திங்ஸ் மீன்ஸ் வேல்யூபிள் திங்ஸ், பயங்கரமாக வந்து ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் நிறைய அதுக்கு அடியில் புதைச்சி வச்சுருக்காங்க யாரோ.
அதை இது பண்ணிட்டு தான் அந்த டாக் வந்து அப்படி குலைச்சிருக்கு. ஸோ இவங்க அதை வந்து தோண்டி பார்க்கும்போது அதுக்குள்ளே நிறையா தங்கம், வைரம், சில்வர் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ they gathered the treasure and after giving alms to the poor bought themselves rice fields and corn fields and became wealthy people. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த புதையல் எடுத்துகிட்டு, ட்ரெஷர் மீன்ஸ் புதையல், அந்த புதையல் எடுத்துகிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, புவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. கிவிங் ஆல்ம்ஸ் மீன்ஸ் காசு, அவங்களால முடிஞ்சால் கொஞ்சம் பைசாலாம் புவருக்கு கொடுத்துட்டு மீதி இருக்க அந்த பணத்தை வச்சு ரைஸ் ஃபீல்ட்ஸ், அதாவது வந்து ரைஸ் ஃபீல்ட்ஸ்னால் என்ன, நெற்பயிர் விளையிற அந்த ஃபீல்டு, கார்ன் ஃபீல்ட்ஸ் சோளம் விளையிற அந்த ஃபீல்டு, அதெல்லாம் வந்து வாங்கிட்டு பெரிய பணக்காரங்களாக வந்துடுறாங்க. Now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple who, when they heard what had happened, came and borrowed the dog and having taken him home prepared a great feast for him. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த பக்கத்து வீட்டில் ஒரு நெய்பரிங் ஹவுஸ், அந்த பக்கத்து வீட்டில் இந்த ஜெனரஸ் கப்புள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு கப்புள் இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஜெல்லஸ் கப்புள்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்காங்க. அண்ட் டுவெல்த் மீன்ஸ் லிவிங், அங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. கவர்டர்ஸ் மீன்ஸ் ரொம்ப அடுத்தவங்க பொருளுக்கு வந்து ஆசைப்படக்கூடிய கப்புள் அவங்க. அண்ட் ஸ்டிஞ்சி அப்படின்னா ரொம்ப கஞ்சமாக இருப்பாங்க, யாருக்கும் எதுவும் கொடுக்காம இப்படி கஞ்சத்தனமாக இருக்கிறது அந்த ஓல்டு கப்புள் வந்து இருக்காங்க. அப்போ அவங்க இந்த விஷயத்தை வந்து கேள்விப்படுறாங்க. Who when they heard what had happened came and borrowed the dog and having taken him home prepared a great feast for him. அப்போ அவங்க கேள்விப்படுறாங்க, என்ன கேள்விப்படுறாங்க, இந்த மாதிரி அந்த பக்கத்து வீட்டு கப்புளுடைய டாக் வந்து அவங்களுக்கு நிறைய புதையல் வந்து தேடி கொடுத்துதான் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே இந்த ஜெலஸ் கப்புள் போய் அந்த ஜெனரஸ் கப்புள்கிட்ட உங்களுடைய டாகை வந்து எங்களுக்கு ஒரே ஒரு நாள் கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரோட் மீன்ஸ் கடன் கேட்குறது, கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த டாகை வந்து இவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பெரிய ஃபீஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணுறாங்க. கிரேட் ஃபீஸ்ட் மீன்ஸ் விருந்து, ஒரு பயங்கரமான விருந்தை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, இஃப் யூ ப்ளீஸ் மிஸ்டர் டாக் we should be much obliged to you. ஸோ என்ன சொல்கிறாங்க, இஃப் யூ would show us a place with plenty of money in it. ஸோ இஃப் யூ ப்ளீஸ் மிஸ்டர் டாக், அந்த டாகை வந்து கூப்பிடுறாங்க அப்படி, மிஸ்டர் டாக் உங்களுக்கு வந்து இந்த விருந்தை நாங்கள் வந்து படைச்சிருக்கோம், அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கே நிறையா பணம் இருக்கோ அந்த இடத்த வந்து எங்களுக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த டாகுக்கிட்ட அப்படி ரொம்ப கெஞ்சி ரொம்ப மரியாதையோடு கேட்குறாங்க. The dog, however, who up to that time had received nothing but cuffs and kicks from his host, would not eat any of the dainties which they set before him. ஸோ அந்த டாக் வந்து இதுவரைக்கும் வந்து அவங்கக்கிட்ட எதுவுமே வாங்கினதில்லை, வெறும் அடி உதைய தவிர. கப்ஸ் அண்ட் கிக்ஸ் மீன்ஸ் பீட்ஸ் அண்ட் கிக்ஸ், அடி உதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அடி உதைய தவிர அந்த ஜெலஸ் கப்பல் வந்து அந்த டாகுக்கு வேறு எதுவுமே கொடுத்ததில்லை. அதனால் அதுக்கு வந்து அவங்க படைச்ச அந்த விருந்து சாப்பிடவும் அதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ எதையுமே அது தொடவே இல்லை, அது சாப்பிடவே இல்லை, அப்படி வச்சுருக்கு. அண்ட் ஸோ த ஓல்ட் பீப்புள் began to get cross and putting a rope around the dog's neck led him out into the garden. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த ஓல்டு கப்புள் வந்து இந்த டாகை பிடிச்சி அது வந்து சாப்பிடல ஓகேன்னு சொல்லிட்டு அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி இழுத்து அதை கழுத்தை சுற்றி ஒரு கயரை போட்டு அதை கார்டனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. But it was all in vain. He let them lead him where they might not a sound would the dog utter. ஸோ அது எல்லாமே வேஸ்ட்டு தான். வெயின் மீன்ஸ் யூஸ்லெஸ், யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. He let them lead him where they might not a sound would the dog utter. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அந்த எந்த சவுண்டுமே அந்த டாக் வந்து கொடுக்கவே இல்லை, குறைக்கவே இல்லை. இப்போ அந்த கப்பல் கூட்டிகிட்டு போகும்போது அது பயங்கரமாக பார்க் பண்ணிச்சு இல்லையா, பார்க் பண்ணி தான் அந்த புதையில வந்து காமிச்சிச்சு. பட் இவங்க கூட்டிகிட்டு போகும்போது எந்த சவுண்டுமே அது போடவே இல்லை. He had no bow for them. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. ஸோ ஒரு சவுண்டுமே அது போடல. அண்ட் ஃபைனலாக அது என்ன பண்ணிடுச்சு, ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அங்கே போய் அது மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ திங்கிங் தட் திஸ் மஸ்ட் ஷியோர்லி பி த லக்கி பிளேஸ், they dug and found nothing but a quantity of dirt and nasty offal over which they had to hold their noses. ஸோ அது ஒரு இடத்துல போய் இன்னும் மோப்பம் பிடிச்சோன்னே அந்த ஜலஸ் கப்பில் என்ன செய்கிறாங்க, ஓ இதுதான் அப்போ நம்மளுடைய லக்கி பிளேஸ் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி வேகமாக அதை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் அதை தோண்டினா ஒரே குப்பை தான் அதிலிருந்து வருது அண்ட் ஒரே பேட் ஸ்மெல் வருது அதிலிருந்து. இவங்க உடனே மூக்க பிடிச்சிக்கிறாங்க. Furious at being disappointed, the wicked old people seized the dog and killed him. ஃபியூரியஸ் மீன்ஸ் ஆங்க்ரி. அப்போ உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு, இந்த டாக் வந்து இந்த மாதிரி பண்ணிடுச்சு, ஒரு குப்பை இருக்க இடத்த கொண்டு வந்து காமிச்சிருச்சு அப்படின்னு கோவப்பட்டுட்டு அவங்க அந்த கோவம் தாங்க முடியாமல் என்ன செய்கிறாங்க, அந்த விக்கெட் ஓல்ட் கப்பிள், விக்கெட் மீன்ஸ் பேட்,
அந்த பேடான கப்பல் வந்து அந்த டாகை பிடிச்சி அதை கொன்னுடுறாங்க. When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. ஸோ இப்போ அந்த ஓல்டு மேன் வந்து இந்த குட் மேன் இருக்கார் இல்லையா, அவர் தானே கொடுத்தாரு, கடனாக கொடுத்தாரு டாகை, என்ன டாக் இவ்வளோ நேரமாக வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. பக்கத்து அந்த நெய்பர் வீட்டுக்கு வந்து போகிறாரு, அந்த ஜலஸ் கப்பல் வீட்டுக்கு போய் கேட்குறாரு, எங்கே என்னாச்சு என்னுடைய டாகை அப்படின்னு. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. அப்போ இவர் என்ன சொல்கிறார், அந்த ஜலஸ் மேன், நான் வந்து உங்களுடைய டாகை வந்து கொன்று பைன் ட்ரீ கடியில் புதைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த குட் ஓல்ட் ஃபெலோ வித் எ ஹெவி ஹார்ட் வென்ட் டு த ஸ்பாட் அண்ட் ஹேவிங் செட் அவுட் அ ட்ரே வித் டெலிகேட் ஃபுட் he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. ஸோ அவருக்கு மனசே நல்லா இல்லாமல் போயிடுச்சு, என்னடா இப்படி கொன்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு அந்த பைன் ட்ரீ கிட்ட வந்து போகிறாரு, அந்த டாகை புதைச்சி வச்ச பைன் ட்ரீ கிட்ட போகிறாரு. போய் என்ன செய்கிறாருன்னா அந்த டாகுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து படைக்கிறாரு. இன்சென்ஸ் மீன்ஸ் ஊதுபத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊதுபத்தியெல்லாம் பொருதி வச்சுட்டு தென் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வச்சு கண்ணீர் விட்டு அழுதுட்டு வராரு. That night, when the good old man was fast asleep in bed, the dog appeared to him, and after thanking him for all his kindness, said, "Cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar, and use it thinking of it as if it were myself." அப்போது அன்னைக்கு நைட்டே இவர் வந்து போய் படைச்சிட்டு அழுதுட்டு வராரு இல்லையா, அன்னைக்கு நைட்டே அந்த டாக் வந்து இவருடைய கனவில் வந்துடுது. இவரை வந்து தேங்க் பண்ணுது, அவர் தன் மேலே வச்சுருக்க பாசத்துக்காக தேங்க் பண்ணிவிட்டு அதை என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த பைன் ட்ரீ கடியில் வந்து என்னை புதைச்சி வச்சாங்களோ அந்த பைன் ட்ரீயை வந்து நீ வெட்டி அதை வந்து என்ன அதை வந்து வெட்டி உடச்சி அந்த மரத்தை வந்து வெட்டிட்டு அதுலேருந்து ஒரு மார்ட்டர் மாதிரி செஞ்சுக்க சொல்லுது. மார்ட்டர் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், நம்ம உரல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மரத்தை வந்து ஒரு உரலாக நீ செஞ்சு அது வந்து நான் தான் அப்படிங்கிறது மாதிரி நினச்சி யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த டாக் வந்து அந்த ஓல்ட் மேன் கிட்ட கனவுல வந்து சொல்லுது. The old man did as the dog had told him to do and made a mortar out of the wood of the pine tree. But when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. அப்போ அந்த ஓல்ட் மேன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த டாக் சொன்ன மாதிரியே அந்த பைன் ட்ரீயை வந்து வெட்டி ஒரு மார்ட்டராக ஒரு உரல் மாதிரி செய்கிறாரு. செஞ்சது மரத்துலேயே உரல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு அதில் வந்து அரிசியை போட்டு குத்துவாங்க உரலில். பார்த்துருப்பேன் படத்தில். இப்போது நேர்லலாம் நம்ம உரல்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. பட் மூவிஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த உரலில் வந்து என்ன செய்வாங்க, நெல் வந்து குத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் என்ன செய்கிறாரு, அந்த உரலில் நெல்லை போட்டு குத்துறாரு. அப்போ அந்த ஒவ்வொரு கிரெயினும் வந்து ஒரு புதையலாக மாறுது, ஒரு தங்கமாக மாறுது, ஒரு வைரமாக மாறுது, ஒரு வெள்ளியாக மாறுது. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரெயினும் ஒரு ட்ரெஷராக வந்து மாறிட்டே இருக்குது. ரிமைனிங் லெசன் நாளைக்கு பார்ப்போமா. தேங்க்யூ.